ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சென்னாக்குன்னி கருவாடு. இறாலை பேபி இறால் அதை காய வச்சு வச்சுருக்காங்க. இதை வச்சு இட்லி பொடி நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது சாதத்தோட இட்லி தோசை கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் ஹீட் பண்ணி அதில் 8 வத்தல் போல் வறுத்து எடுத்துடலாம். நெக்ஸ்ட் இதில் அரை கப் உளுந்த பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அரை கப் அளவுக்கு கடலை பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் மிளகு இதில் வறுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். பாசிப்பருப்புக்கு பதிலாக நீங்கள் துவரம் பருப்பு பொரிகடலில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை வறுத்துக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுருந்து 2 கப் சென்னாக்குன்னி கருவாடை இதில் போட்டு வறுத்துக்கலாம். கருவாடு இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வர்ற சத்தம் கேட்கும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் இந்த பழைய ஐட்டம்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். வறுத்து வச்ச கருவாடை இதோடு சேர்த்து அரைச்சிடலாம். கருவாடு பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சாதத்தோட இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக